தமிழகத்தில் பொங்கல் திருநாளை மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட மாநில அரசு முக்கியமான முடிவை எடுத்துள்ளது. அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 3000 ரூபாய் ரொக்க பணத்தை பொங்கல் பரிசாக வழங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதனுடன் பொங்கல் பரிசு தொகுப்பு, இலவச வேட்டி சேலையும் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கனை நியாய விலைக்கடை ஊழியர்கள் இன்று முதல் வீடு வீடாக சென்று வழங்க உள்ளனர். வரும் 8ஆம் தேதி முதல்வர் மு.க.ஸ்டாலின் இந்த திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கிறார். கடந்த சில வாரங்களாகவே இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் வழங்கப்படுமா இல்லையா என்ற ஒரு கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழுந்து வந்தது. காரணம், கடந்த ஆண்டு அரசு பொங்கல் பரிசு தொகுப்பாக பச்சரிசி, சர்க்கரை மற்றும் கரும்பை மட்டுமே வழங்கிய நிலையில் ரொக்க பணம் வழங்கப்படவில்லை. அதற்கு முன்பு 2022, 23 மற்றும் 24 ஆகிய ஆண்டுகளில் திமுக அரசு 1000 ரூபாய் ரொக்க பணத்தை பொங்கல் பரிசு தொகுப்போடு இணைத்து வழங்கி வந்தது. அதேபோல 2021ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் 2500 ரூபாய் வழங்கப்பட்டிருந்தது. இந்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற இருப்பதால் மீண்டும் ரொக்கப்பணம் வழங்கப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகமாக இருந்து வந்தது. இந்த நிலையில் சமீபத்தில் வெளியான அரசாணையில் 2026ஆம் ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு 248 கோடி நிதி ஒதுக்கப்பட்டதாகவும், அதில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்க மட்டுமே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனால் ரொக்க பணம் வழங்கப்படுமா இல்லையா என்ற ஒரு விவாதம் மீண்டும் கிளம்பியது. இந்த சூழலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனையின் முடிவில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 3000 ரூபாய் ரொக்க பணத்தை வழங்க அரசு ஒப்புதல் அளித்தது. இதன் மூலம் 2,22,91,710 குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்கள் பயன்பெற உள்ளனர். பொங்கல் பரிசு தொகுப்பில் வழக்கம் போல 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீள கரும்பும் வழங்கப்படும். இதனுடன் வேட்டி மற்றும் சேலைகளும் மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்த 3 பரிசுகளுக்கும் கூடுதலாக 3000 ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்பட இருப்பதால் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு திட்டம் பொதுமக்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் என்றே கூறப்படுகிறது. இந்த நிலையில் பொங்கல் பரிசை பெற ரேஷன் கடைகளில் ஏற்படும் நெரிசலை தவிர்க்க நியாய விலைக்கடை ஊழியர்கள் இன்று முதல் வீடு வீடாக சென்று டோக்கன் வழங்க உள்ளனர். இந்த டோக்கன் அடிப்படையில் மக்கள் தங்களுக்கான பரிசு பொருட்களையும் ரொக்க பணத்தையும் பெறலாம். இதன் மூலம் பொங்கல் திருநாளை மக்கள் சிரமமின்றி கொண்டாட அரசு ஏற்பாடு செய்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. Subscribe to One India and never miss an update.